பழனி முருகன் கோவிலில் உள்ள இடும்பன் கதை தெரியுமா? ஒரு காலத்தில் இடும்பன் என்ற அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமனின் பக்தன். ஒரு நாள் அவனுக்கு சிவபெருமான் கைலாய மலையை எடுத்துக்கொண்டு அதை தென்னாட்டில் வைத்து வா என்று ஆணையிட்டார். இடும்பன் கைலாய மலையை 2 துண்டுகளாகப் பிரித்து இரண்டையும் ஒரு கம்பியில் கட்டி தோளில் சுமந்து வந்தான். வழியில் களைப்பாதி ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் அந்த மலைகளை வைத்தான். அந்த இடத்தில்தான் ஒரு சிறுவன் போல வந்தார் முருகன். முருகன் இடும்பனிடம், அண்ணா, இந்த மலையை நான் இங்கேயே வைக்கணும் என்றார். இடும்பன், இது சிவபெருமானின் ஆணை, யாரும் தொடக்கூடாது என்று மறுத்தான். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது முருகன் தன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார். இடும்பன் உணர்ந்தான், இவர் சாதாரண சிறுவன் இல்லை, தெய்வம். உடனே இடும்பன் பணிந்து, என்னை மன்னியுங்கள் ஆண்டவா என்றான். முருகன் மகிழ்ந்து, என்னை சுமந்தபடி வருபவர்கள் முதலில் உன்னை வழிபட்டால் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று வரம் அளித்தார். அதனால்தான் இன்று பழனிமலையில் முருகனை வழிபடும் முன் இடும்பனை வணங்கும் வழக்கம் இருக்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகன் அருள் கிடைக்கும்.